வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு 65 சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் மெத்தடு. எப்படி பண்ணுறது, தேவையான பொருள் என்ன பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், இது பிராய்லர் சிக்கனு. சின்ன சின்ன பீஸாக இது போல் போட்டுக்குங்க. இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் நமக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை. எண்ணெய் வந்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் தான் பயன்படுத்த போகிறோம், ஏன்னா இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் தான் பயன்படுத்த போகிறோம். உப்பு வந்து இந்த 65 மசாலாவில் இருக்கும். சப்போஸ் அதில் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தயிர், நல்லா கெட்டி தயிராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம தயிர் சேர்க்கறதுனால லெமன் தேவையில்லை. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தயிர், இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. 10 நிமிஷம் ஊறட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம 65 மசாலா சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, சரியாக இருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா 10 நிமிஷம் நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போடலாம். ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்துங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம மறுபடியும் வந்து பயன்படுத்த முடியாது. அதே நாளில் நீங்கள் எதனா நான்வெஜ் செய்கிறீங்கன்னா மட்டும் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா கீழே தான் ஊற்றணும், வேறு வழியே கிடையாது. இப்படி கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு 5-6 பீஸ் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்குள்ளே இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மொறுமொறுப்பு ப்ளஸ்ஸு அந்த மசாலா வந்து உங்களுக்கு சிக்கனை விட்டு பிரியாமல் அதிலே இருக்கும். கரெக்டாக இருக்குது. இந்த எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. ரொம்ப புகை வர்ற அளவுக்குலாம் காய வைக்க தேவையில்லை. போடும்போது விரல் பத்திரம் எண்ணெயில் பட்டுற போகுது. கொஞ்சமாக அப்படி பரட்டி விடுங்க ஒன்று ஒன்றா. பார்த்தீங்களா, மசாலாலாம் பிரியாமல் அழகாக சிக்கன்லேயே இருக்குது பாருங்கள், ஒட்டிக்கிட்டு. இது மேக்ஸிமம் ஒரு 7 நிமிஷத்தில் வெந்துடும். 7 நிமிஷம் போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் வேகிறதுனால சீக்கிரம் வெந்துடும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி பரட்டி போடுங்க. அப்போ தான் 4 பக்கமும் நல்லா வேகும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நம்ம தயிர் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் வந்து ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது. அதே போல் சின்ன பர்னரில் செய்யுங்க. கேஸும் சேவ் ஆகும், நீங்கள் தீக்கவும் மாட்டீங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மசாலாலாம் பிரியல பார்த்தீங்களா, அப்படியே பாருங்கள், அந்த சிக்கன்லேயே இருக்குது பாருங்கள் மசாலா. அதுதான் முக்கியம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சேர்க்கலைன்னா மசாலா தனித்தனியாக போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். இந்த கருவேப்பிலை ஏன் சேர்க்குறோம்னாக்கா, அந்த 65 இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு அதனுடைய வாசனை செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இது வந்து நம்ம சிக்கனை எடுக்க போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி தான் சேர்க்கணும். அவ்வளோதான், எடுத்துடலாம். நல்லா இப்படி எண்ணெயை நல்லா எடுத்துகிட்டு எடுங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மசாலாலாம் அதிலே ஒட்டிக்கிட்டு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்தாச்சு. சூப்பரான 65 நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே கரைஞ்சி போகிற போல் இருக்குது. உப்பு, காரம், அந்த கருவேப்பிலையோட வாசனை, இஞ்சி பூண்டோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.